ஒரு சிறந்த பேட்ஸ்மேன், மாஃபியா ரெனி டீம்லாம் விளையாடி இருக்காரு. திருப்பூர்ல இவர் ஃபேமஸான ஒரு பிளேயர். அவர் கையால தான் நீங்க விருது வாங்குறீங்க. வாழ்த்துக்கள். கேப்டன் வாங்க. கேப்டன் அதுக்கு ஜஸ்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் அங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இங்க அப்பா ஃளையிங்ல கேட்ச் புடிச்சாருங்க ஃபீல்டர். பிரதர் கண்டிப்பா ஃபீல்டர் நேம் தெரிஞ்சாகணும். ஃபீல்டர் நேம் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஃபீல்டர் நேம் ப்ளீஸ். வாழ்த்துக்கள். தமிழ் இன்னிசை பாடி வரும் சிறு காற்றுக்கு ஒளி வரவில்லை என்பது போல டைவ் அடிச்சே கேட்ச் புடிச்சிருக்காருங்க. அப்பா இந்த செரிமனி முடிச்சிரு ஆகாஷ். இங்க एक्चुअली சூப்பரா கேட்ச் புடிச்சிருந்தாருனா. சூப்பர் சூப்பர் கேட்ச் சூப்பர். சொல்லுங்க, நீங்க திருப்பூர்ல நிறைய இடத்துல விளையாடி இருந்திருப்பீங்க. இந்த சுற்று வட்டாரத்துல நீங்க இந்த மேட்ச் இங்க என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க விளையாடலாம்னு நினைச்சீங்களா, இல்ல எப்படி இருக்கும், ஏன்னா சுந்தர் நடத்துறாரு, இல்ல சுந்தர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்தீங்களா, இல்ல ஏதோ கடமைக்காக ஒரு மேட்ச் விளையாடணும்னு வந்தீங்களா? இல்ல சுந்தரன் தெரியாம இருக்காது. சுந்தரன் ஒரு டோர்னமெண்ட் நடத்தினா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும், சங்கர் படம் மாதிரி. ஓ நிச்சயமா. அதனால டோர்னமெண்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணோடனே ஃபர்ஸ்ட்டு நான் என்ட்ரி தரணும்னு சொல்லிட்டு எங்கள் டீம் மெம்பர்ஸ் கிட்ட நான் வந்து கன்சல்ட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். ப்ளஸ் என்ன ஒரு ட்ராபேக்னா, இந்த வீக் டேஸில் வந்து இந்த 11 செட் பண்ணி கூட்டின்னு வர்றது தான் ஒரு மெயின் ட்ராபேக்காக இருந்தது. ஓகே, எங்கள் பசங்க நல்லா விளையாடி நல்லா டிஃபெண்ட் பண்ணானுங்க. கம்மியான ஸ்கோர் தான் நாங்கள் ஆடினது, வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது 80 ரன்ஸ் கிட்ட. பட் 56 ரன் வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணது நல்ல விஷயமா இருக்குது. நீங்கள் இது ரப்பர் பால் இது முன்னாடி கிரிக்கெட் பால்லாம் விளையாடிருக்கீங்களா? ரப்பர் பால் விளையாடி எனக்கு தெரிஞ்சு பல வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் ஸோ மச் லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ரப்பர் பால் நாங்கள் விளாட்றோம். வாழ்த்துக்கள். முதல்ல நான் ப்ரெடிக்ஷன் பண்ணேன் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு, ஆனால் ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கு முதல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது, ஸ்போர்ட்ஸ் நடக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சுந்தரண்ணன் நடத்துகிறத நீங்கள் உங்களோட பகுதியில் பேசுகிறாங்களா, தெரியுதா? ஏன்னா நாங்கள் வந்து இந்த டோர்னமெண்ட்டு இந்த ஃபெஸ்டிவல் டோர்னமெண்ட்டை நாங்கள் திருப்பூர் பகுதியில் தான் ஏதாவது ஒரு இடத்த பிளேஸ் பண்ணி அங்கேருந்து தொடங்குவோம், பண்ணுவோம். ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் சர்க்கிளே பண்ணிவிடுவோம். இது சம்மந்தமாக அங்கே யாருன்னா பேசுகிறாங்களா? கண்டிப்பாக. இப்போ திருப்பூர் தொகுதி மட்டும் இல்லை, வெளியே சென்னையிலேருந்துமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க இது மாதிரி கோவலத்தில் டோர்னமெண்ட் நடக்குதுன்னு. ஸோ அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு. அதனால் இது ஒரு நல்ல இது. லைவ் ஸ்ட்ரீமிங் பற்றி சொல்லுங்கள். யாராவது பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மையாகவே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மாதிரி இருக்குது. டிஆர்எஸ் இருக்குது, லைவ் கிரிக்கெட் இருக்குது. இப்போது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வீட்டில் இருக்க எல்லாருமே மேட்ச் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ வீட்டில் வந்து நாங்கள் சண்டே கிட் பேக் தூக்கிட்டு போனாலும் திட்டுவாங்க. இப்போ அவங்க வந்து நம்மளால அதை லைவாக பார்க்குறப்போ எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமாக கேட்குறது எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே இப்போ நம்மளோட சுந்தரண்ணா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. எங்கே இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அதே போல் உங்களுக்கு மன்னிப்பு கேட்குறேன், நாங்கள் சேர்ஸ் கேர்ள்ஸை 10 o'clock தான் வரதுக்கோம். ஃபர்ஸ்ட் டே அண்ட் சாட்டர்டே சண்டே வந்து அவங்க ஏலியாக வர வச்சுட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடும் போது அப்படி சொல்லியிருந்தாரு. எல்லா மேட்ச்லேயும் சேர்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ரவுண்டில் இதே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போகணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அனுபவிச்சது அந்த சுந்தரன் எனக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எஸ்கேனா நான் வரேன், இருங்க கிட்ட வந்து சொல்றேன், இருங்க. அது எப்படி நீங்க பண்ணலாம்? ஐ காண்ட் பிலீவ் இட். சொல்லுங்க என்னது? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பவுண்டரி வந்திருக்கு. அந்த பவுண்டரியோட நானும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ரி உள்ள வந்திருக்கேன். யோபோ எஸ்பி ஹரிகரன் பேக் ஆன் கமெண்ட்ரி. நல்லா இருந்துச்சு டிஃபனு. இந்த மேட்சுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துடலாமா முன்னாடியே? கொடுங்க. சொல்லுங்க. நான் வந்து இப்பதான் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அண்ட் முக்கியமா ரொம்ப நன்றி இந்த கண்ணாடி கொடுத்ததுக்கு. ரொம்ப அருமையா இருக்குது. எனக்கு இப்பதான் பிளேயர்ஸ் சம்பேர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகழகா தெரியுறாங்க. முக்கியமா எங்க எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன்ல இருக்க ஆர்கனைசேஷன் டீம்ல இருக்க எல்லாருமே அழகா தெரியுறீங்க. ரொம்ப நன்றி. செக் அந்த கண்ணாடிக்கு தான் இங்க வரேன். இருங்க, நான் இங்கேயே வந்துட்டேன். நான் சண்டை போட வாங்க. உங்களுக்கு வரலையா? நம்ம மேனேஜ்மெண்ட்ல இருந்து கொடுத்துருவாங்க. கார்த்தி, நம்ம ஆகாஷுக்கு ஒன்று கொடுப்பா கலர்ஃபுல்லா. எனக்கு நல்லா மஞ்சா கலர்ல மங்களகரமா வந்திருக்குது. மஞ்ச காட்டு மயிலா மேட்ச் முடிற வரைக்கும் பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் இடையில கேட்க கூடாது. இல்ல அதான் டோர்னமெண்ட் ஃபுல்லா எங்களுக்கு தானே இது குத்துருவீங்கல்ல? உங்களுக்கு தான். நன்றி. எனக்கு நான் போட்டுருக்கேன்ல, நானே இது ஒரு 3 வருஷமா வச்சிட்டு இருக்கேன் பாருங்க. சூப்பர் சூப்பர். அண்ட் இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் யூஸ் பண்ற கிளாஸ். அந்த பிராண்ட் பேர் எனக்கு தெரியாது, ஒக்குலேலேவோ என்னமோ வரும். ஓக்லே நல்ல கிளாஸ். ஹரி, நம்ம ஆகாஷோட முகத்துல சிரிப்பு பாருங்களேன். கொடுத்த உடனே ஐயோ வாயெல்லாம் பல்லு மனசெல்லாம் தில்லு. விஷயம் அது கிடையாது. இது சேர்ஸ் கேர்ள்ஸ் வரும்போது இந்த கண்ணாடி போட்டு பாக்குறதுக்காக. வேற ஒண்ணும் கிடையாது, சும்மாவே பாப்பான்.
நீங்க ஒரு எட்ஜ் பின்னாடி போயிருக்கு அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு 2 டீம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஹரி கோயிங் அவுட் ஆஃப் கிரிக்கெட். இங்க இருந்து பாக்குறதுக்கு மஞ்சள் கலர்ல கண்ணாடி போட்டுருக்கிறப்ப சாம் கரன் 2021ல பண்ணிட்டு இப்படின்னு பண்ணுவார் பாத்திருக்கீங்களா சிஎஸ்கேக்கு? அந்த மாதிரியே இருக்காருல்ல ஹரி பாக்குறதுக்கு. நிச்சயமா ஹரி இப்ப ரொம்ப அழகாவே இருக்காரு. நன்றி நன்றி. ஸோ மிக்க நன்றி பிரதர். இதுக்காகவே இன்னைக்கு உங்க ப்ரெடிக்ஷன் கரெக்டா போகணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. நல்ல ஒரு பவுலிங்க, ஒரு ஷார்ட் பிச் டெலிவரி. ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் டக்குன்னு நான் சொல்றது என்னன்னா, அம்பையரிங் நிற்கிறது அவ்வளோ ஈஸி டாஸ்க் கிடையாது. நமக்காக இங்கே 4 அம்பையர்ஸ் மாற்றி நின்றுட்டு இருக்காங்க, லெக் அண்ட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு. மிக்க நன்றி பிரதர்ஸ் எல்லாருக்குமே. நிச்சயமாக அம்பையர் ஏதாவது ஸ்கோரா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் செக்கிங்கா அப்படின்றதுக்காக வந்து ரிவ்யூ போயிருக்கிறாங்க. கையை சுற்றி போட வேண்டும், எல்போ மடங்குச்சு அப்படின்னா அது த்ரோ சக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கணக்கெடுத்துப்போம். சக்கிங் நீ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறேன்னா நான் அதை அழகாக தமிழில் சொல்கிறேன், மாங்கா. எஸ், மாங்கா அடிக்கிறதே அப்படின்றது. மாங்கா அடிக்கும் போது நம்ம கல் விடுவோம், அந்த ஆக்ஷன் வந்து நம்ம எல்போ மடங்குச்சுன்னா வரும். அதனால் அது செக்கிங், தமிழில் மாங்கா அடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மையாக சொல்லுவோம். ஹிந்தியில் வந்து ஆப்னிகா ஜானிவானா ட்ரெயின் ஹே. அந்த ஃப்ரெஞ்சில் எனக்கு தெரியும். என்னப்பா எல்லா லாங்குவேஜும் சொல்கிறேன் இருப்பா. பிரெஞ்சில் வந்து சாவ் கொமஸ்தாயா, அது ஹிந்தி, அது உருது. நோ இது பிரெஞ்சு, இது இட்டாலியில் என்ன பேசுவாங்க? இட்டாலியன் பேசுவாங்களோ? இட்டாலி போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க மாம்ஸ். இட்டாலி பாஸ்தா சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை இட்டாலிக்கெல்லாம் போனது இல்லைப்பா. ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்ததுனால பாஸ்தா சாப்பிடல. ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற பழக்கம் எனக்கு கிடையாது, ஸ்லோவாக தான் சாப்பிட்றேன். ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு நான் எவ்வளோ பேட்டாக இருப்பேன். போல்டு மறுபடியும் ஒரு முறை மைக்கு பறந்துருக்கு. என்ன இந்த சவுண்ட் கேட்கல? மைக் போச்சா அப்படின்ற மாதிரி ஒரு விக்கெட்டும் போயிருது இந்த இடத்துல. கோவளம் இந்து மீனவர் பஞ்சாயத்து சபையின் பஞ்சாயத்தர்கள் ஒருவரான சந்தானம் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். ஏன்னா இந்த விளையாட்டு துறையில் இங்கே விளையாடுறதுக்கு அனுமதி நம்மளோட கோவளம் மீனவர் பஞ்சாயத்து சபை கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு கோடான நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஹரி, எஸ், கண்டிப்பா. நல்லா மணக்கணும்னா அது சந்தனம், நல்லா மனசு இருந்தா அதுதான் நம்ம சந்தானம். ஸோ அவரை வந்து ஒரு பலத்த கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம். வருக என்று சந்தானம் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்த பால் ஒரு ஃபுல் லென்த் லோ ஃபுல் டாஸ் பிக் பண்ணி சைடுல லெக் சைடுல அடிச்சு விட்டு ஒரு சிங்கிள்ங்க. இந்த இடத்துல மிட் விக்கெட்ல தொட்டு விட்டுருக்காரு, ஒரு ரன். இங்க இப்போதைக்கு பார்த்தனா நான் பேட்டிங் டீமுக்கு சப்போர்ட்டா போறேன். டாம் ஃபிட்னஸ் கொஞ்சம் லோவா இருக்காங்க அப்படின்னா டிஜே ப்ரோக்காக வேலை வந்து விட்டது.
ஐட்டம் சாங்கா போடாம நல்லா குத்து சாங்காவும் போடாம நல்லா மோட்டிவேஷன் சாங்கா போட்டு விடுங்க. யோ எங்க டிஜே போடுனா சிட்டி போடுனா போட்டுறியா, அந்த மாதிரி வந்து எங்க டிஜே போடுனா போட்டுருவாப்ல. 2 வந்துருக்குது இந்த இடத்துல, கன்ஃபியூஸ் பண்ணி விடாத ஒரு மேட்ச். இல்ல ஹரி ஒரே நிமிஷம், சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். நீங்க ஒரு குட்டி கன்ஃபியூஷன் சொல்லுங்க பிரதர். நான் ஸ்ட்ரைக்கருக்கு வந்து நீங்க வந்து நான் ஸ்ட்ரைக்கர் ஆர்கனைசிங் டீம் வெரிஃபை பண்ண சொல்றாங்க எந்த ஏரியா என்ன அப்படினு சொல்லிட்டு. ஹெல்ப் டெஸ்க்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க ப்ளீஸ். அவங்களோட ஏரியா எது அப்படின்னு சொல்லி பார்க்கணுமா, செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் இங்க நமக்கு முன்னாடியே இருக்க ஃபீல்டு டப்பா போட்டு காட்டுறாரு. டப்பா பாக்ஸ் கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் இல்லை. அணியின் எண்ணிக்கை 13-2, 2 ஓவர் முடிவில். 2 ஓவர்ல 13-2. அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் செக் பண்ணுங்கப்பா. திருப்போரூர் கான்ஸ்டிடியூன்சி அதுல இருக்க பிளேயர்ஸ் மட்டுமே விளையாட அனுமதி. எதிர் டீம் வந்து அந்த பிளேயர்ஸ் மேல அப்பீல் பண்றதால ஒரு கிளாரிபிகேஷனுக்காக மறுபடியும் செக் பண்ணிக்கிறோம் அவரோட ஆதார் கார்டு. மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு, திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பஞ்சாயத்துகளில் உள்ள ஊர்களில் உள்ள அணிகள் மட்டுமே இங்கே விளையாடுவதற்கு அனுமதி. ஏனென்றால் ஏறத்தாழ 200 அணிகள் விளையாடி கொண்டிருக்கின்றது. அதுக்காகவே நாங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அணிகளை விளையாட இருக்கின்றோம். ஒரு சில நேரங்களில் எங்களுடைய கவனத்திற்கு அப்பாற்பட்டு சில வீரர்கள் இங்கே விளையாட வருகின்றார்கள். ஸோ அது தகவல் கிடைக்கும் பொழுது மேனேஜ்மெண்ட் முறையில் நாங்கள் அதை ரீசெக் பண்ணுறோம். ஆனா உண்மையாவே மேனேஜ்மெண்ட் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனோட மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா பாராட்டுகள் தெரிவிச்சாகணும். எல்லா பிளேயர்ஸோட நம்பர் வாங்கி ஆதார் கார்டு வாங்கி செக் பண்ணி நேற்று நம்மளாம் மேட்ச் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் அடுத்த இன்னைக்கான மேட்ச் யார் யாரெல்லாம் விளையாடுறாங்களோ அவங்கள ஒருத்தவங்களோ கால் பண்ணி நாளைக்கு இத்தனை மணிக்கு இங்க உங்களுக்கு ஸ்லாட் இந்த மேட்ச் இருக்கு புதுப்பாக்கம் அப்படின்னு போட்டிருக்கு. நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். இது ஒண்ணுல செக் பண்ணியாச்சு. ஒரிஜினல் ஆதார் கார்டு திருமலை கவனத்தில் வச்சுக்கணும். மேபி அவர் திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல ஓட்டு போட்டு இருந்தாலும் அவர் இதுல ஆட் ஆன் ஆவார். ஸோ அவர் வெளியூர்ல இருந்து இங்க வந்து 10 வருடம் 20 வருடம் 3 வருடம் அப்படிலாம் இருந்து தங்கி இருந்து சில பேர் இருக்காங்க. டாஸ் 1 by ஜிம் பாய்ஸ் சூஸ் டு பேட். நீங்க அடுத்த பால் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்புங்க போயிருக்கு இன்சைட் சர்க்கிள் உள்ளே சிங்கிள். ஒரு சிறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருந்துகிறோம். பரவாயில்ல, எப்பயுமே செக் பண்ணிக்கிறது கரெக்டான ஒரு விஷயம் தான். கண்டிப்பா கண்டிப்பா யாருக்கும் பாதகம் இல்லாம இந்த போட்டியை நடத்தி முடிக்கணும்ன்றது தான் எங்களோட முதல் நோக்கமே. கண்டிப்பா. நீங்க நல்ல கனெக்ஷன் இல்ல பவுலர் கிட்டயே அல்வா கேட்சுங்க கொடுத்துட்டு வெளில வராரு பேட்ஸ்மேன். பரவாயில்ல, நல்ல ஒரு மீண்டும் அனைவரும் கவனத்திற்கு, நடந்து முடிந்த விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தயாராக உள்ளவர்கள், மேலும் இனி விளையாட இருக்கின்ற அணிகளுக்கும் கவனத்திற்கு, நீங்கள் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட
விளையாட்டு அணியாகத்தான் இருக்க வேண்டும், அதில் உள்ள வீரர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்போதான் இங்க அலோவ் பண்ணுவோம். அதே போல ஆதார் கார்டுல வெளியூர் இருக்கும், ஆனா நான் வந்து இந்த சட்டமன்ற தொகுதி உட்பட்ட இடத்துல நான் ஓட்டு போட்டுருந்தேன், நீ உங்களோட ஓட்டர் ஐடி கூட கொண்டு வரலாம். சொல்லுங்க ஹரி. ஒண்ணும் இல்லைன்னா மிக்க நன்றி. இல்ல நீங்க உங்க பாயிண்ட் சொல்லி முடிச்சிருங்கண்ணா. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். அதே போல இதுக்கு முன்னாடி விளையாடிய அணிகள் யாராவது கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க? ஒரு சிலர் எங்களுக்கு நேற்றைய பொழுதுல எங்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க, ஆனா இவங்க வந்து திருப்பூர் சட்டமன்ற பக்கத்து ஊர்ல இருந்து வராங்க, இவங்களை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களே, நீங்க அடுத்த ரவுண்டு கட்டாயம் அவங்களை சேர்க்க கொடுங்க. அது அப்படி சேர்க்க முடியாதுன்னு எங்களால் சொல்ல முடியாது. எங்களால செக் பண்ணுவோம். செக் பண்ணும் பொழுது ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமா இருந்தால் அவங்களை விளையாட தான் விடுவோம். சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருந்தால், திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருந்தால் நிச்சயமாக நாங்க விளையாட விடுவோம். எனவே அடுத்த ரவுண்ட்ல வந்தாலும் நாங்க மறுபடியும் ரீசெக் பண்ணுவோம்ன்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். அதனைத் தொடர்ந்து இங்கு வந்திருக்கின்ற வீரர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து நீங்க உங்களோட ஊர்ல இருந்து நம்மளோட இந்த கோவளம் கடற்கரைக்கு விளையாடுவதற்காக வரும்பொழுது பாதுகாப்பாக தலைக்கவசம் அணிந்து கொண்டு வர வேண்டும், பாதுகாப்பான ஒரு சாலை பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த STS ஃபவுண்டேஷன் சார்பாக மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த பால் ஷார்ட் பாலுங்க. செக். சோ இந்த பால் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு குட்டி வேர்ட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல நான் விரும்புறேன். மறுபடியும் மாலை கிளப்பி இருக்கிறாருங்க, கீப்பரே ஓடுறாரு, முடியுமா? எடுத்துட்டாரா? அம்மா எஃபர்ட் அண்ட் கேட்ச் எடுத்தாரான்றதுதான் தெரியல. கேட்ச் எடுக்கல ஹரி. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன், அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இது வரைக்கும் ஆக்சுவலா வந்து டபுள் கேமரா இது ஸ்டஃபோல்டு வந்து டபுள் கேமரால பார்த்திருக்கோம், ட்ரிபிள் கேமரால பார்த்திருக்கோம். இங்க 4 ஸ்டஃபோல்டு போட்டிருக்காங்க, அதுக்கு 3 கேமரா ஒர்க்ஸ், அது இல்லாம ஒரு கிரவுண்ட் கேமரா இருக்கு. ஸோ கிளியரன்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கு. அந்த 3 கேமராமேனுக்கும் மிக்க நன்றி. அது இல்லாம அது கஷ்டப்பட்டு ஒரு 5 கேமரா கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் பண்ற ரிச்சர்ட் ப்ரோ, உங்களுக்கு ஒரு மிக்க நன்றி. சிங்கிள் புஷ்னு காத்து வருது. ஓ ஒயிட் டெலிவரி வேற கொடுத்திருக்காரு அம்பையர். அது இல்லாம ஒரு ரன் அப்படின்னு காத்து வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன வைட் இல்லையா? அடுத்து ஆட இருக்கும் அணியினர் ஓவர் முடிவுக்கு வந்து மானாமதி வர்சஸ் கோமாநகர் ஜூனியர்ஸ் கோமாநகர். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் டிஃபெண்டர்ஸ் மானாமதி வர்சஸ் கோமாநகர் ஜூனியர்ஸ் KFCC. அந்த இரு அணி வீரர்கள் கேப்டன் தயவு செய்து கமெண்ட்ரி ஏரியாவுக்கு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். டாஸ் போடப்படும். அந்த இரு அணி வீரர்களின் கேப்டன் கமெண்ட்ரி ஏரியா அருகே செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நீங்க ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் மட்டும் சொல்லிடுறேன். 3 ஓவர் முடிவுல 20ங்க. 3 ஓவர் முடிவுல 20 ரன்னுங்க. ஸ்கோர் சொல்றா டேய். டேய் மைக்ல சொல்றா ஸ்கோர் சொல்றா. ஸ்கோர் சொல்லு. இங்க 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 20ங்க. எத்தனை விக்கெட் போயிருக்கு? 3 விக்கெட். சோ இங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமிங் பேக் டு த கிரிக்கெட் நம்ம வந்து பண்ண போறோம். ஆல்பர்ட் அப்படிங்கறதான் பவுலரோட பேரு. அவர் தான் பால் போட போறாப்ல. பேட்டிங்கோட 12th மேன் ரொம்ப இன்ட்ரோவர்ட்னு நினைக்கிறேன். சரியான ஒரு ஷாட்டுங்க. பால பின்னாடி விட்டு தட்டு அந்த பால் போயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரி ரோப்ஸை தாண்டி 6 ரன்கள் இங்க வந்திருக்குது. ஓகே, பவர் பிளே இல்லாட்டியும் உள்ள சர்க்கிள் உள்ள 4 பேர் இருக்கணும். 30 யார்க்குள்ள 3 பேர் தான் இருந்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால நோ பால். 6க்கு வர போயிருக்கு. ஃப்ரீ ஹிட் இருக்கு இன்னும். சொல்லுங்க மாம்ஸ்.
ஒன்றும் இல்லை, எனக்கு நிறைய கிரிக்கெட் பற்றி இதெல்லாம் தெரியாது. உங்களுக்கா? ஆமா. அப்புறம் இன்டர்நேஷனல் பிளேயர்ன்றீங்க? அது பார்க்கறதுக்கு அப்படி இருப்பேன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா இட கூடமா இல்லை. அண்ணா ஒரே ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் இங்க, அப்படி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேட்டிங் டீம் இந்த மாதிரி பொழந்துட்டு இருக்கிற நேரத்துல நம்ம பேட்டிங் டக் அவுட்ல இருக்கோம். பிரதர் உங்க நேம் என்ன? செல்வம். பால்பா. மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா கேட்ச் இருக்காரு. கீப்பர் கிட்டே போயிருக்குங்க. இந்த இதுக்கு மட்டும் பாட்டு வேணாம். ஓ ஃப்ரீட்டா? ஓகே ஓகே ஓகே. அப்போ பாட்டு கண்டிப்பா டிஜே போட முடியாது. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்ற செல்வம் இங்க இருக்காரு. செல்வம் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஒரு பெரிய ஸ்கோரா இருக்கும்னு நினைக்கிறீங்க செல்வம்? திருமலை ஸ்ட்ரைக்ல இருந்தாரு அப்படின்னா 6 ரன் வரும். திருமலை ஸ்ட்ரைக்ல இருந்தாருன்னா மலையா அடிப்பாருன்றீங்களா? கண்டிப்பா. சோ 60 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க செல்வம். ஆக்சுவலா என்ன மாதிரி ஒரு டீம்? பேட்டிங் டீமா பவுலிங் டீமா? அவரை மைக் கிட்ட வச்சு பேச சொல்லுப்பா. ஒரு ஆல் ரவுண்டர் டீம் இது. எல்லாருமே பவுலிங் போடுவாங்க. திருமலைங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஹிட்டர். அவர் இன்னும் க்ரீஸ்ல இருந்தாருன்னா டாட் பால் 60 ரன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பவுலிங் 60 ரன் வந்தா டிஃபெண்ட் பண்ணுவோம் கண்டிப்பா. சோ ஆக்சுவலா இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ரிவ்யூ கேட்டிருக்காங்க. வைடுக்கு டப்பா போட்டிருக்காங்க. அம்பையர் டு தேர்ட் அம்பையர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வைடா இல்லையானா? இது பவுன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு. அதனால தலைக்கு மேல போன பால் மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா லெஃப்ட் சைடு வைடு செக் பண்றேன். ஓகே ஓகே. எனிவேஸ், அப்புறம் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், நீங்க என்ன மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிளேயர்? என்ன மாதிரி ஒரு டைப் ஆஃப்? அவர் ஒரு டைப்பான பிளேயர்ப்பா. ஒரு பவுலிங் ஆல் ரவுண்டர். சோ மொத்தத்துல எல்லாரும் ஆல் ரவுண்டரா? ஒரு ஹர்திக் பாண்டியா இல்ல, டீம்ல 11 பேருமே ஹர்திக் பாண்டியா தான் சொல்லிருக்கீங்க. ஓகே, நீங்க விடுப்பா ஆகாஷ், நீ விடு. ஓகே, அவரு ஓகேன்ட்டாரு. மிக்க மிக்க நன்றி செல்வம் பிரதர். வாழ்த்துக்கள் மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக. நம்ம இதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா ஒரு டக் அவுட் இன்டர்வியூ இருக்கு. யாருமே இன்ட்ரோவர்ட்டா இருக்காதீங்க. அது இல்லாம இப்பதான் ஹரி சொன்னாரு ஸ்கோர் பக்கத்துல இருக்கும். பாஸ் பண்ணுங்க அம்பையர். ஆஸ் பர் நம்ம ஷெட்யூல் பிரகாரம் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் வேகம் பண்ணுங்க. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம் நம்ம விரைவில் மீட் பண்ணுவோம். கரெக்டா இருக்கா? சொல்லுங்க ஹரி. இந்த இடத்துல கரெக்ட் பாலுங்க. கரெக்ட் பால் வந்திருக்கு. சோ வைட் இல்ல. நல்ல டெசிஷன் பை தி அம்பையர். சொல்லுங்க மாம்ஸ். டக் அவுட்ல இருந்து வந்துட்டீங்களா? உங்க ரிவ்யூ போயிடுச்சா? இல்ல, ஆகாஷ் தான் போனாப்ல, நான் போல. ஆகாஷ் வந்துட்டாரா? வந்துட்டாப்ல. மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுக்கான முயற்சி. செக் மாம்ஸ், நான் உங்க ஏரியா தான் வந்துட்டு இருக்கேன். அங்க போனா மைக்கு சிக்னல் கட் ஆகும். அங்க சவுண்ட் என்ன கத்தக்கூடாது. இது நல்ல மைக் தான்ப்பா, எல்லோ கலர் ஹேண்டில் மைக். ஓகே, நீங்க அடுத்த டீமுக்கான பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அடுத்த பால். செம்ம ஷாட்டுங்க. ஆனா டிஸ்டன்ஸ் இருக்கு. சூப்பர்வான ஒரு ஷாட். அந்த ஷாட்டுக்கு முன்னாடி அந்த பேட்ஸ்மேன் பண்ணதை பாத்தீங்கன்னா முன்னங்கால தூக்கி அதுக்கப்புறம் அங்க இருந்து பவர் ஜெனரேட் பண்ணி அடியில பூந்து அடிச்சாரு பால. செம்ம 6. அரி நீ பேட்ஸ்மேன் டைரக்ஷன்ல போய் விழுந்துச்சு இது. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா லாங் ஆஃப் திசையில போய் விழுந்திருக்கு. இது கோலி ஒரு ஷாட் அடிச்சார், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, பாகிஸ்தான் கூட தானே. ஆமா, ஆனா அவர் வந்து ஷார்ட் பிச் டெலிவரி சூப்பரா அடிச்சாரு. இது யாக்கர் லெந்த். யாக்கர் லெந்த் இது இல்லையே, ஒரு ஃபுல் லெந்தா? ஆமாங்க. ஓகே, இங்க இருந்து தெரியலங்க. சோ அததான் ஐயோ, வாட் a comeback from the bowler. ஒரு 6க்கு அப்புறம் அடுத்த பாலே போல்டுல விக்கெட் எடுத்திருக்காரு. ரெண்டு டீமுமே பயங்கர ஈக்குவலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சொல்லுங்க மாம்ஸ். இப்ப நான் அதை தான் சொல்ல வந்தேன். ஏன்னா இப்ப கிரிக்கெட் விளையாடுற பேட்டிங் இருக்கிறதுல கஷ்டமான ஷாட்னா அது எதை சொல்லி இப்ப அடிச்சாரு பாருங்க, அது நிச்சயமாவே கஷ்டமான ஷாட் தான். சோ அதை தான் நான் கேட்க வந்தேன். எஸ், அந்த பேட்ஸ்மேன் லாங் ஆஃப்ல அடிச்சாரு இல்லைங்களா? ஆமா, கட்டாயம் ரொம்ப கஷ்டமான ஷாட். எது கஷ்டமான ஷாட் உங்களோட கிரிக்கெட் நாலேஜ் பிரகாரம் சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க டாஸ் வந்திருக்கு. எந்த ரெண்டு டீமுக்குள்ள இப்ப மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸ் மானாம்பதி அண்ட் கோமா நகர் ஜூனியர்ஸ். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாஸ் நடக்க போகுது. டாஸ் போடுவதற்காக we have one stylish umpire here. ஆமா, பேர் என்ன ப்ரோ? எஸ், ஓகே. ஸோ டாஸ் யார் கேட்க போறீங்க? சொல்லிருங்க, ரூல் சொல்றாப்ல. ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. Tails is the call and tails it is. டாஸ் வின் பண்ணோனே பேட்டிங் எடுத்துருக்காங்க. உங்க டீம் பேர் சொல்லுங்க. டிஃபெண்டர்ஸ் மானாம்பதி.
டிஃபெண்டர்ஸ் மானாபதி எதுக்காக பேட்டிங் சூஸ் பண்ணீங்க? எனக்கு இது வரைக்கும் சேசிங் பிச்சு வின் பண்ணவே இல்லை, ஆனால் எல்லாரும் பேட்ஸ்மேன் நல்லா ஸ்கோர் பண்ணுவோம் நம்பிக்கை. ஓகே, ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரை ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட். ஸோ ப்ரோ டாஸ் லூஸ் பண்ணியிருக்கீங்க, சூஸ் டு நீங்கள் பவுல் ஃபர்ஸ்ட் தான் பண்ணோம். ரெடி ஓகேவா? நீங்கள் டாஸ் வின் பண்ணி தானே எடுத்திருப்பீங்க. பேட்டிங் தான் எடுத்துருப்பேன். ஸோ இப்போ பவுலிங் வந்திருக்கு, என்ன பண்ண போறீங்க? வின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ரெண்டு டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட். அது அங்க டாஸ் அப்டேட் சொல்லும் போது டாஸ் வச்சு அணி டக்குனு பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. எஸ், அதுக்கான ரீசனும் அது கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. காலையிலேருந்து பார்க்குறோம் சேசிங் டீம் வின் பண்ணல, கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டாஸ் வின் பண்ண எந்த அணி பேட்டிங்? வர டிஃபெண்டர்ஸ் மானாமதியா? மாம்ஸ், இந்த இடத்துல உங்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அம்பையர்ஸ். அவங்களுக்கும் கண்ணாடி வேணுமா? அடுத்த பால் பின்னாடி போயிருக்குங்க. 2 அப்படின்றது தான் டீமோட ஆசை. பட் அங்க நோ செகண்ட் ரன். அந்த வைடுங்க, வைடுல வந்திருக்கு ஒரு ரன்னு. ஸோ 2 ரன் இங்க. இங்க டிஃபெண்டர்ஸ் மானாம்பதி வெர்சஸ் கோமா நகர் ஜூனியர்ஸ். டாஸ் நடந்து முடிஞ்சது. டிஃபெண்டர்ஸ் டாஸ் ஒன் அண்ட் சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். மறுபடியும் நல்ல பால், கம்பேக் டெலிவரி அந்த வைடுக்கு அப்புறம். அரே இங்க பாருங்க, ஆகாஷ் பண்ற வேலையை இவர் வாங்கிட்டு போயினே இருக்காரு. என்னத்த கிளாஸ்? ஓக்லே கிளாஸ் மறுபடியுமா? இன்னொன்னா? பா ரிச்சர்டுக்கு கண்ணு தெரியலையாப்பா. ஓஹோ, அம்பையர் கேக்குறாங்கப்பா, இங்க கொந்தளிக்கிறாங்க. மாம்ஸ்ல அம்பையர் கேக்குறாங்களா? நீங்க எடுத்துட்டு போங்க, வரோம். அடுத்த பால் ஆஃப் சைடுல அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. நான் சேகர் பாதி பிச்சை ஓடி வந்து ஸ்கிட் போட்டு நிக்கிறாருப்பா. நல்ல ரன்னிங், அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு ஸ்ட்ரைக்குக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்ட்ரைக்ல யாரு? செல்வத்தில் செல்வம் செவி செல்வமா? தூக்கி விட்டுருக்காரு பவுலரே, கண்டிப்பா பிடிச்சிருவாருங்க. ஒரு ஸ்பின் பவுலிங் முரளிதரன் மாதிரி போட்டாருன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் லூஸ் ஆயிருக்கு. ரன்னு இன்னும் 2 தாண்டி கொண்டு போவாங்களா? இங்க டிஜே இங்க எலக்ட்ரீஷியன் டீமுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இங்க கமெண்ட்ரி பாக்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மெயின்ல இருந்து வர எலக்ட்ரிக் ஒயர்ஸ்லாம் பிரிஞ்சு இருக்கு. அண்ட் இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க இந்த சைடு யாரும் வராதீங்க. அண்ட் அது என்னன்னு கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கப்பா, யாராவது மெர்ச்சிக்கு போறாங்க. செக். எலக்ட்ரீஷியன் டீம் எங்க இருந்தாலும் உடனே வந்து இந்த விஷயத்தை பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். எமர்ஜென்சி. ஆஹா, பென்டனுக்கு எப்படி ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இங்க டாம் ஃபிட்னஸ்க்கு டோமிட்ரிக்ஸ் ரொம்ப முக்கியம்னு டோமிட்ரிக்ஸ் இறங்கி இருக்காரு உள்ள. லாஸ்ட் பால். ஆடுறது நம்பாலுமா? செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அடிப்பார்னு பார்த்தா அடிக்கவில்லை. டாட் பாலுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க கிரிக்கெட் ரோஸ்ல கொஞ்சம் அப்டேட் ஆகிறதுக்கு ஸ்லோவா இருந்தது. நான் அங்க போய் ஸ்கோர் 2 பால் பார்த்தேன். 2 பால் சொல்லிட்டேன். பட் இங்க லாஸ்ட் பாலோட நிறைவடைந்திருக்குது.
அணியின் எண்ணிக்கை இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 36 அடிச்சிருக்காங்க ஹரி, 6 விக்கெட் இழந்திருக்காங்க. 37 அடித்தால் வெற்றி. பாம்ஸ் உங்க பிரெடிக்ஷன் டைம் வந்து விட்டது. அனியஸ் இங்க எடுத்துங்க. சோ இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல ஸ்கோர் 36 டாம் ஃபிட்னஸ் அடிச்சிருக்காங்க. சோ இங்க ஆக்சுவலா 37 வேணும் ஹரி. அது இல்லாம நம்ம அம்பையரிங்ல பார்த்தனா நம்ம நவீன் அண்ணன் தான் இருக்காரு. சோ மேட்ச் சீக்கிரம் முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படினா என்ன சொல்ல வரீங்க? செகண்ட் ஹாஃப்ல பேட்டிங் டீம் அடிப்பாங்கன்றீங்களா? எஸ். சோ எம்சிசி மேலையூர் எப்படி அடிக்குறாங்க அப்படிங்கறத வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒரு ஷார்ட் பிரேக்கிங்க. போங்க, நம்ம சீக்கிரமா மேட்ச் முடிக்கணும். ஷெட்யூல் படி கரெக்டா போனோம்னா நல்ல முடிவாது. கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க அம்பையர்ஸ். செக் அடுத்து ஆட இருக்கும் அணியினர் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ரிச்சர்ட் சமஸ்தையில இருக்கீங்க ரிச்சர்ட். ஆஹா, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரை போல அழகாக நடந்து வந்து கொண்டிருக்கும், துள்ளி குதித்து வந்து கொண்டிருக்கும் எங்கள் ஸ்ரீமர் அவர்களை அன்புடன் பாக்குற சாம்கர் சுட்டி குழந்தை போல இருக்காரு. லைட்டா முடி வளர்ந்துச்சு, அவ்வளவுதான். பார்த்தா அவனுக்கே 4 குழந்தை இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுடைய இந்த விளையாட்டு மைதானத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய கோவளம் ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் திருமதி ஆதிலட்சுமி பெருமாள் அவருடைய கணவர் பெருமாள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். வெல்கம் சார். இந்த ஊராட்சியில் நடக்கிற அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெறுவதற்கும் இவரும் ஒரு காரணம். தங்களுடைய பங்களிப்பை இந்த ஊராட்சிக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற காரணமையால் அவருக்கான பேரும் புகழும் இன்று வரை நிலைத்திருக்கின்றது. மீண்டுமாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அம்பேர்னா பவுலர் நேம்னா மைக்ல ஓதி விடுங்க.
இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஏ காம்பினேஷன்ல போயிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் ஹர்திக் ஆகாஷ், நான் ஸ்ட்ரைக்கர் அரவிந்த், பவுலர் ஹர்திக் ஆகாஷ்னா எச்சுப்பா. ஹரி எத்தனை அடிச்சா வின் ஹரி? கரெக்ட்டா சொல்லுங்க. 37 அடிச்சா வின். நான் சொல்ல மாட்டேன். 37 அடித்தால் வெற்றி. நான் கரெக்ட்டா தான் சொல்லிட்டேன். 37 அடிச்சா வெற்றி. முத பால் பறந்துக்குது, பால் இல்ல பேட். ஏப்பா பேட் பறந்து விதருக்கு பால் பறந்துதா ஃபீல்டர் கேட்ச் பிடிச்சிரலாம். பேட்டை கேட்ச் பிடிச்சா அவுட் கொடுப்பாங்களா? ஆமா, பேட் கேட்ச் பிடிச்சா அவுட்டா? ஆமாமா, நாங்க இங்க லோக்கல் கிரிக்கெட் விளையாடும்போது பேட் பிடிச்சா அவுட் கொடுப்போம். அப்படியா? நல்லா இருக்கே. அதனால தான் நான் இவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனா இருக்கேன். மாம்சே நீங்க பேட்ஸ்மேனே இல்ல. அவர் யாரோ மனசுல பூந்து நான் ஒரு கிரிக்கெட்டர் நம்ப வச்சிட்டாங்க. அவரை கண்டுக்காதீங்க அப்பப்ப. அப்படிதான். அண்ட் பேட்டிங் டீம் 12th மேன். ஐம் சாரி, பவுலிங் டீம் 12th மேன் இங்கே வரவும். நல்ல ஒரு ஷாட்டுங்க, கேப்ல போயிருக்கு. ஆஹா, கேப்ல போயிருக்கா. சாஸ் கோச் ரெஃபரன்ஸா? இல்லப்பா, அது நான் இதெல்லாம் நார்மலான விஷயம், கேப்ல போறதெல்லாம். ஹரி பவுலர் நேம் சொல்லுங்க. பவுலர் அதான் 12th மேன், பவுலிங் டீம் 12th மேன். நீங்க வாங்க கமெண்ட்ரி பாக்ஸ். பவுலிங் ஆக்ஷன் சூப்பரா இருக்கு பாருங்களா. டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? நல்ல ஒரு பாலுங்க இந்த இடத்துல. சரி மாம்ஸ், ஒரு 3 பால் பாத்துட்டீங்க. பிரெடிக்ஷன் சொல்லுங்க மாம்ஸ். வெயிட் பண்ணுங்க ப்ரோ. பவுலர் நேம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க எல்லாரும். பவுலர் நேம் என்னது? 12th மேன் நீங்க கமெண்ட்ரி பாக்ஸ் கிட்ட வர சொல்லுங்க. பேர் இல்லாம ஸ்கோர் அப்டேட் பண்ண முடியல, அதனாலே லேட் ஆகுது. 12th மேன் இருக்கீங்களா? 12th மேன் இல்லையா? ஓகே. சோ உள்ள இருந்து நிறைய அப்டேட் பண்ணுங்க. செபாஸ்டினா? பவுலர் செபாஸ்டின். கரணுங்களா? ஆஹா, எக்ஸைட் ஆயிட்டான். இப்ப சாம் கரண் சுட்டி குழந்தைன்னுவான். அதுதான் இல்ல. நீங்க செம்ம பால், கீப்பரால பிடிக்க முடியல, கையில பட்டு ரொம்ப தூரம் போயிருக்கு. செகண்ட் ரனுக்கான ஒரு முயற்சி. நான் சொல்லுவேன் நீ நினைச்சனா ஹரி, அதுதான் நான் சொல்ல மாட்டேன். கரண்டி விடுவாரா கரண்? கரண்டி விடுவாரா? கிண்டி விடுவாரா? பாது சாரி, கிண்டி விடுவாரா கரண்? டெரன்ஸ், பவுலர் பேர் டெரன்ஸ். ப்ரோ 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 உங்களுக்கு தெரியுமா டீம்? நல்ல ஒரு யாக்கலன் டெலிவரி. விக்கெட்டா? ஒருத்தரவங்க ஓடி இருக்காங்க. நல்ல ரன்னிங். டபுள் போட்டு காட்றாங்க அப்படினா ஸ்கோர் கேக்குறாங்க நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் அம்பையர் டு தேர்ட் அம்பையர். we have a review for run out please. ஹரி நீங்க அங்க இருந்து பாக்கும்போது தெரியுமே, சொல்லுங்க பாப்போம். அவுட் இருக்கு, வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இது நாட் அவுட்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஏன்னா அந்த பால் ஸ்டெப்ல படும்போது அவருமே உள்ள இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. லோ ஸ்கோர் டைம்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் கொடுக்கவும் கூடாது, பட் விக்கெட் வேணும்ன்றது முக்கியமானது. கண்டிப்பாங்க. ஆக்சுவலா மாம்ஸ் ஹரிக்கு வந்து இங்க எது தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹரி வந்து மஞ்சள் கலர் கண்ணாடி போட்டிருக்கான். ஏய் சூப்பரா தெரியுது இந்த கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் தான். நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற கோவளம் இந்து மீனவர் பஞ்சாயத்து சபையின் பஞ்சாயத்தாளர்கள் ஒருவரான ரவி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். புதுவைக்கு வருகை தந்தார் மகாகவி, இப்போ வருகை தந்திருக்கிறார் ரவி. என்கின்ற ஒளியில் மணி ஒலித்திருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. அவுட் ஆயிருக்காரு ஹரி. ஹரி அவுட் இல்லன்னு தானே சொன்னேன். நாட் அவுட் சொன்னேன். இப்போ டிஆர்எஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஆமா கண்டிப்பா, ஏன்னா கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கணும். 100 குற்றவாளி கூட தப்பிச்சிடலாம், ஒரு நிரபராதி கூட பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. மண்ணெல்லாம் தொட்டு விட்டு கும்பிட்டு போறாரு உள்ள. இப்போ புது பேட்ஸ்மேன் ஆல்வின் தோனி ஆப்போனன்ட் டீம் அப்படியே போனி அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு அனுப்புவாரா இல்லை அவர் வீட்டுக்கு திரும்பமா சீக்கிரம் போவாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆல்வின் தோனியை கோனியில் பிடித்து விட்டு பவுலிங் டீம் அனுப்புவார்களா? நல்லா இருந்துச்சு. இல்ல வருத்தப்படக்கூடாதுன்னு சொன்னா நெக்ஸ்ட் டைம் பெட்டரா ட்ரை பண்ணு. ஓகே. நீங்க டார்கெட் 37. சோ ஃபார் ஸ்கோர் எவ்வளவு ப்ரோ? ஒரு நிறுத்தி பந்து லெக் சைடுல வைட் அடிக்க முயற்சி, வைட் வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா ரன். இந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு வைடு வாங்கிக்கோ அப்படின்னு கொத்துக்கிறாப்ல. ஆல்வின் தோனி அடித்த பந்து காத்தில் போகவில்லை, தரையோடு டிராவல் பண்ணிக்குது. ரெண்டாவது ரன்னா பா ஏகப்பட்ட சக்க 2 பார். இந்த முதல் வரலையும் நல்ல ரன்னிங்.
நல்ல கம்யூனிகேஷன், குட் ரன்னிங். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் முடிவடைந்திருக்கு. இது ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தா 7 அப்படிங்கிறது தான் ஸ்கோர் வித் 1 விக்கெட் லாஸ். நல்ல ஒரு ஸ்கோர் தான். இன்னும் 4 ஓவருக்கு வந்து பார்த்தோன்னா 30 அடிக்கணும். 4 ஓவருக்கு 30 அடிச்சிருவீங்களா ப்ரோ? 4 ஓவருக்கு 30 அசால்ட்டாக அடிப்பீங்களா? ஓகே, 4 ஓவருக்கு 30 அடிப்பாங்களாம். பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. டிஜே கொஞ்சம் குவிக்கா போடுங்கப்பா. அம்பையர்ஸ் கொஞ்சம் மேட்சை ஸ்பீடா புஷ் பண்ணுங்க. டிஜே தோசை சாப்பிட்ட மயக்கத்தில் மேட்ச் நடக்குதா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. நான் சொன்னதும் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. கமான் சுறுசுறுப்பான பாட்டா போடுங்க. நீங்க போடுறதுக்குள்ள அவங்க சுறுசுறுப்பா பாலே போட வந்துருவாங்க போல. ஹரி, அதாவது டிஜே மாதிரி கஷ்டப்படுற ஆள நீ பாத்திருப்பியா ஹரி? நைட்டு 3 மணி வரைக்கும் மனுஷன் வேலை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில 6 மணி 7 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டாரு தெரியுமா? அவர் கேட்டு பாரு. அதாவது வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சிட்டா தூக்கத்தை தொலைச்சிடணும். அதெல்லாம் மறந்துட்டு உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதுக்கு உதாரணமா இருக்கிற நம்ம டிஜே அவருக்கு அவரே மோட்டிவேஷனல் பண்றதுக்கு ஒரு பாட்டை தேடிக்கொண்டிருக்கிறார். கிடைக்க மாட்டுது. டிஜே வந்த லைவ் என் பக்கம் இருக்கு. ஆமா, ஆயா நம்ம மாம்ஸ் தெரியுதாருப்பா கேமரால. லைவ் பார்த்தே ஆவணுமே. 360ல 180 மட்டும் காட்டுறது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ் நாங்க தான் இங்க காமிச்சிட்டு இருக்கோம். மாம்ஸ் சுத்தி கேமரால சுத்தி வந்து நான் Dress கடை வாங்கி போட்டு வந்து இருக்கேன். ஆமா மாம்ஸ், ரொம்ப மாதிரி தொடைய காட்டி உட்காந்துக்கிறீங்க. கொஞ்சம் இழுத்து விடுங்க. அண்ட் மதர் பால் coming back to cricket, going out of cricket அப்படின்னு போகலாம். மாம்ஸ் அழகா சுத்தி காமிச்சாரு கேமராமேன் ஸ்டீஃபன் யாருப்பா? இமானுவேல். மிக்க நன்றி இமானுவேல் பிரதர். ப்ரோ எங்களையும் இதே மாதிரி காட்டணும் ஓகேவா? நீங்க எதனா உருப்படியா பண்ணுங்கடா காட்டுறேன்றாரு. உங்களோட வேஜஸ் கம்மி பண்ணுறது பரவாயில்லையா? வேணாம் எங்களுக்கு கேமரால என் மூஞ்சே வேணாம், வாய்ஸ் மட்டும் போதும். அண்ட் அதை தொடர்ந்து அடுத்த பால் டாட் பால். சீஃப் கெஸ்டா வந்திருக்க நம்மளோட சீஃப் கெஸ்ட்கள் அனைவரையும் கேமரால காட்டுறாங்க. ரொம்ப நன்றி நீங்க இங்க வந்து விழாவை சிறப்பிக்கிறதுக்கு. சிறப்பிக்கிறதுக்காக இங்க 6ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க பேட்ஸ்மேன். சரியான ஷாட் அடிச்சிருக்காரு. அடிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்வின் டோனி. கோனி பையில இல்ல போனின்னு சொல்லி பெரிய சிக்ஸா அடிச்சிருக்காருங்க ஆல்வின் டோனி. இன்னும் எத்தனை பாலுக்கு எத்தனை அடிக்கணும்? இன்னும் பால்ஸ் இருக்கு, ரன்ஸ் கம்மியா தான் அடிக்கணும். 23 ரன் தேவை 21 பந்துகளில். சோ பவுலிங் டீம் இப்பயும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு, நீங்க சுருக்கலாம், ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா இங்க பவுலிங் டீம் அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டாங்க அப்படின்னா சரியான மேட்சா இருக்கும்ல. ஆஹா, மறுபடியும் ஆனா இந்த தடவை டிஸ்டன்ஸ் இருக்கா? 6 ஆரே ஆல்வின் தோனி அவர்கள் தோனி மாதிரியே பேக் டு பேக் 6 அடிச்சு பேட் சால்ட்டி காட்றாப்ல. சரியான 6ங்க பிரதர். இங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பரிசு தொகையும் ஒண்ணு இருக்கு. அது என்னன்றதை எங்க ஆர்கனைசிங் டீம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஹேட்ரிக் ஆஃப் 6க்கு சான்ஸ் இருக்கீங்க ஆல்வின் டோனிக்கு. ஆனா ஹேட்ரிக் 4க்கு தான் காசு தருவாங்க. ஆமா, ஹேட்ரிக் 4க்கு தான் காசு. ஒற்றாதீங்க எப்போ அப்படின்ற மாதிரி பாட்டு பாடினாலும் அவர் விட்டார் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஒரு கம்பேக் டெலிவரி ஃப்ரம் த பவுலர். இல்லாத இதுக்கா இந்த கூவுன்னு அது அப்பவே சொல்ல மாட்டீங்களா? தொண்டை தண்ணி வத்த கூவுனேப்பா. நாங்க என்ன பண்றது, கூவுனது நீ. ஆனா நம்மளோட ஃபவுண்டர் சுந்தர் இருந்திருந்தாருன்னா பல பரிசுகளை அறிவிப்பாரு. பட் அதெல்லாமே லக் இருக்கணும். விளையாடுற டீமுக்குலாம் இங்க பேட்ஸ்மேனுக்கு லக் இல்ல மாம்ஸ். பவுலிங் டீமுக்கு லக் நிறைய இருக்குது. சூப்பரா லெக் சைடுல போடப்படுது, ஃபிளிக் பண்ணலாம் ட்ரை பண்ணார் பேட்ஸ்மேன் ஆல்வின் டோனி. செம ஆட்டம் ஆனாருப்பா. அவர் எவ்வளவு அடிச்சிருக்காருன்னு டக்குன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 14 ரன் 6 பந்துல. நல்ல ஒரு இன்னிங்ஸ்ங்க. நல்ல கேமியோ ஆடி இருக்காரு. அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு தான் வரும்.
ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 7 மணியா 66 அடிச்ச திருமலை பவுலிங் உள்ள வந்திருக்காருங்க. திருமலை 1 2 3 4 திருமலை நல்லா இருக்கும் அந்த படம், சூப்பரா இருக்கும். விஜய் படம் வாடியம்மா ஜக்கம்மா அந்த மாதிரி பாட்டெல்லாம் கூட வரும். ஆனால் அதை தொடர்ந்து திருமலை போடக்கூடிய அடுத்த ஓவர் மூணாவது ஓவரில் 17 ரன் வேணும். ஆகாக காகா அப்படின்ற மாதிரி ஒரு பந்து உடம்ப காமிச்சு டாட் பால் ஆடிட்டாரு. அது உடம்ப காமிச்சிட்டாரா? அப்ப அவர் ஒரு 10 ரன் இல்லையா? டிக்கே காமிச்சிட்டாரு, பால் முடிச்சு டிக்கியே காமிச்சிட்டாரா? சோ சேட். 17 பாலுக்கு 17. ஆகா மறுபடியும் அடித்திருக்கிறார் கவர்ஸ் திசையில். ஒரு ரன்னா, ஐயோ ஒரு ரன் மட்டுமே. ரெண்டாவது ரன் 1 நாங்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் நான் டக்குன்னு சொல்லுறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெயில்ல தான் மேட்ச் பார்க்கணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஆடியன்ஸ் நீங்க யூடியூப்லயும் இந்த மேட்ச் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. அதுக்கு நாங்க எல்ஐ லைவ் ஸ்போர்ட்ஸ் நாங்க உங்களுக்கு அதுக்கு இது கொடுத்துட்டு இருக்கோம். சோ எல்ஐ லைவ் ஸ்போர்ட்ஸ்லயும் கோவளம் பஞ்சாயத்து ஐடியிலயும் பார்க்கலாம். எஸ், அதுதான் நான் அடுத்து சொல்ல வந்தேன். எல்ஐ ஸ்போர்ட்ஸ்லயும் பார்க்கலாம், சிஎஃப் கோவளம் பஞ்சாயத்து சேனல் யூடியூப் சேனல்லயும் நீங்க பார்க்கலாம். வெயில்ல தான் பார்க்கணும் கிடையாது, ஜாலியா வீட்டுல ஏசி போட்டு யூடியூப்ல பாருங்க. உங்களுக்கு யூடியூப்ல பாக்குறதுனால காசு கிடையாது. ஆனா நாங்க கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஜியோ சினிமால கேப் பேட்டர் வென் பவுலர் என்ன இருக்கோ அதே மாதிரி கொண்டு வருவோம். நல்ல ஒரு டிப்பு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க ஆன்லைன்ல பார்க்கறது நேரா கிரவுண்டுக்கு வந்துருங்க. அப்பதான் எங்களுக்கு ஜாலியா இருக்கும். நிறைய ஆடியன்ஸ் இருந்தா நிறைய வைப் இருக்கும். அரே இன்னும் நிறைய வைபான மேட்ச்லாம் இருக்குது. நம்ம சுந்தர் சார் விளையாடுற டீம்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா, அப்ப கிரவுட் நிறைய வரும். எஸ், கண்டிப்பா வரும். ஏன்னா போன தடவை லோக்கல் டீமுக்கே எவ்வளவு கிரௌடுன்னு பார்த்தோம். டோர்னமெண்ட் நடத்துற சுந்தரனே விளையாடினாரு அப்படின்னா கண்டிப்பா கிரௌடு பிச்சுக்கும். மாம்ச சுந்தரன் ஆடுறாரா? ஆமாங்க, ஒரு பவுலருங்க. ஒரு டீம் 2 டீமை வந்து வழிநடத்தி பல விருதுகளை திருப்பூர்ல வாங்கியிருக்காங்க அந்த அணிக்காக. எஸ், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிளா? ஆமாங்க, சிங்கிள். ஆகாஷ், ஆக்சுவலா இந்த கோவளம் டீமோட ஹிஸ்டரி பத்தி நேற்று நான் கேள்விப்பட்டு இருந்தேன். நம்ம பாண்டிச்சேரி கிட்ட இருக்க மரக்காணம் அப்புறம் ஹனுமந்தை அங்கெல்லாம் வந்து மேட்ச் விளையாடி இருக்காங்க. நம்ம ஊர்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம்னா வீராம்பட்டினம். எப்படி இங்க பீச் ஓரத்துல கோவளம் இருக்கும், அங்க பாண்டிச்சேரியில பீச் ஓரத்துல வீராம்பட்டினம் டீம் இருக்கு. அவங்க செம்ம டஃபா. அவங்களுக்கு டஃப் கொடுக்குற ஒரே டீம் இந்த கோவளம் டீம் தானா. நல்ல ஷாட்டுக்கு அந்த இடத்துல சொல்லும் போது கோவளம் அப்படின்னு சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா 6 கொந்தளிச்சு வந்திருக்குது. சரியான 6 பாத்தீங்க அப்படின்னா சூர்யா பண்ட். சூர்யா ஓகே, நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னா நீங்க 2 பேர் தான். ஓகே, அரின்னு சொன்னாலும் அதுல ஆகாஷம் சேருவாரு. ஆஹா. சோ பாத்தீங்கன்னா சவுத் சைடுல நாங்க போய் விளையாடுவோம். வீராம்பட்டினம், கைப்பேணி குப்பம், மரக்காணம், இந்த இடத்துல போய் விளையாடி இருக்கோம். அங்கெல்லாம் நிறைய ரப்பர் பால் டீம்ஸ் நிறைய இருக்கு. நாங்க வந்து நிறைய டீம் அங்க போய் விளையாடி இருக்கோம். எஸ். சோ அவங்களாம் இந்த வட்டாரத்துல கொண்டு வர முடியலேன்னு ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் பார்ப்போம், சுந்தரண்ண அடுத்தடுத்து வர நேரத்துல என்ன மாதிரி விளையாட்டு நடத்தும் போது அவங்க எல்லாம் வராங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பா. எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் a small point அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும். 3 ஓவர் முடிவில் 29. பவுலர் நேம் 29. இன்னும் கரெக்டா 8 ரன் வேணும் 2 ஓவருக்கு. 12 பாலுக்கு 8. வினோத் நல்ல ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காப்ல. 4 பவுண்டரி வந்திருக்குங்க. மொதல் பாலே பவுண்டரி வந்திருக்கு. இனி 4 ரன் வேணும். அதாவது பண்டோட வைபிங்க வினோத்துக்கும் போயிடுச்சு நினைக்கிறேன் பிரதர். நல்ல கனெக்ஷனா, சூப்பர்பான கனெக்ஷன். இந்த இடத்துல என்ன சிக்னல் 6 செம்ம 6ஓட இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்க நம்ம
கிரிக்கெட் டோர்னமெண்ட் இது இப்போ திருப்பூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு